ஹாய், வெல்கம் டு ஜெசிஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து மீன் பொரிச்சது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இது கீழே எழுதியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 30 to 40 minutes வந்து நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தவாவில் வந்து கோகோனட் ஆயில், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு டபுள் சைட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் அண்ட் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதோட இந்த கிரேவியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இலையை நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த கிரேவியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீனையும் மேலே வச்சுட்டு அதுக்கும் இன்னொரு லேயர் வந்து கிரேவி திரும்ப அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கார்னிஷ்காக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 சைடும் நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் வாழைநார் எடுத்து நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. அண்ட் அதை தவாவில் எடுத்து டபுள் சைடு ஒரு 20 minutes கிட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதோட நாங்கள் இட்லி, நெத்திலி மீன் குழம்பு அண்ட் இந்த பொரிச்சதோடு சாப்பிட்டோம். சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.